சில குழந்தைங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேட் வேர்ட்ஸ் பேசுவாங்க. அப்ப கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, குழந்தைங்க வந்து கெட்ட வார்த்தை வந்து பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தை தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து குழந்தைங்க முன்னாடி சண்டை போடுறதும், அடிக்கிறதும், அந்த மாதிரியான அபியூஸ் வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றதும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. சில பேரண்ட்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸ்டா என் குழந்தை பேசுது, அழகா பேசுது, வாடான்னு சொல்லுது, போடின்னு சொல்லுது, எரும மாடுன்னு சொல்லுதுங்கிறது அதை வந்து அப்படியே ரசிச்சு சொல்லுவாங்க. அப்புறம் அது நாளடைவில் என்ன ஆயிடுது அப்படின்னா, அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் எல்லாரையும் மரியாதை இல்லாம பேசுறது, அப்புறம் போய் இவங்க அடிக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க, பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. அது எப்படி அது கொஞ்சம் சாத்தியமாகும்? சோ ஒரு குழந்தைய வந்து சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க வந்து பேசுறது அழகுதான், குழந்தை பேசினாலே அழகுதான், அவங்க என்ன பண்ணாலும் அழகாதான் இருக்கும். பட் ஒரு பேரண்டா இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓகே, வெரி குட் கொஸ்டின். ஏன்னா இப்ப நிறைய பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க சின்ன வயசுல. இது வந்து முன்னாடியெல்லாம் பேரண்ட்ஸ் பேசினாதான் இந்த வார்த்தைகளை கேட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ ஆப்வியஸா சோஷியல் மீடியா, மூவி எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சரளமா இருக்கு. ஈவன் எஸ்டர்டே கான்வர்சேஷன் பிட்வீன் எனக்கும் என்னோட 11 வயசு பையனுக்கும், நீ என்ன இந்த வார்த்தை எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்ற, பட் யூடியூப்ல எல்லாம் ரொம்ப சரளமா அதை பேசுறாங்களே. நான் சொன்னேன், நோ, அவங்க அது அவங்களோட ப்ரொஃபஷனுக்காக they are doing it. பட் இந்த வேர்டை எங்கேயா இருந்தாலும் நீ பேசக்கூடாது, எவ்வளவு கோபம் வந்தாலும் பேசக்கூடாது அப்படின்றத பொறுமையா ஸ்ட்ராங்கா, பட் அதே சமயத்துல திஸ் இஸ் பேட் அப்படின்றத பேரண்ட்ஸ் நம்ம தான் அவங்களுக்கு சொல்லணும்.